சந்தோஷத்தை தேர்ந்தெடுப்போம், ஆரோக்கியத்தை தேர்ந்தெடுப்போம். என் பேர் உமா மகேஸ்வரி. எனக்கு இப்போ 42 வயது ஆகுது. எங்கள் ஃபேமிலி வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா இல்லை, எனக்கு அப்பா இறந்துட்டாங்க. அண்ணா அண்ணி நான் எங்கள் அண்ணன் குழந்த ஒன்று எங்கள் வீட்டில் இப்போதைக்கு நாங்கள் இருக்கிறோம். எனக்கு 29 வயசில் திருமணம் ஆகிடுச்சு. திருமணமாகி ஒரே ஒரு வாரத்தில் அவருக்கு வந்துட்டு யூரினில் பிளட்டு வர ஆரம்பித்தது. மஞ்சக்காமலை இருக்குதுன்னு சொன்னாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்லே இறந்துட்டாங்க. அந்த கஷ்டத்துலேருந்து நான் எப்படி மீண்டு வருதுன்ற சூழ்நிலை நான் இருந்தேன். இதில் எனக்கு உடம்பு முடியாமல் சூழ்நிலை வந்தது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு மாத்திரை எழுதி கொடுத்தாங்க. 3 நாள் மாத்திரை மட்டும் தான் நான் எடுத்தேன். எடுத்து மறுநாள் பார்த்தீங்கன்னா கால் கையெல்லாம் வீங்கிடுச்சு. நாங்கள் ஹாஸ்பிட்டல் அம்பத்தூரில் இருக்காங்க போனோம். பார்த்த உடனே பிபி மட்டும் ஹையாக இருக்குன்னு சொன்னாங்க. 190 இருந்தது. அப்போ எனக்கு பார்க்கும்போது இது கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்ட்டு. என் பேர் தருணீஸ்வரா. எனக்கு வயசு 16 எனக்கு ஒரு தம்பி இருக்கான், பேர் சோமேஸ்வரா. எங்கள் அப்பா ஒரு அக்கௌண்டன்ட், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு ப்ரெக்னென்சியாக இருக்கும்போது 6 மந்த்ஸ் வரைக்கும் நல்லா தான் இருந்தது. 7 மந்த்ஸ் கடைசியில் ஸ்கேன் பண்ணும்போது இந்த கிட்னியோட வளர்ச்சி 1 சென்டிமீட்டர் கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண முடியாது, வளர்ந்த பிறகு தான் பார்க்கணுன்னு சொன்னாங்க. பேபிலேருந்தே க்ரோத் இல்லை கிட்னி. கிட்னிங்கிற உறுப்பை நம்ம சிறுநீரகம்னு சொல்றோம். அந்த சிறுநீரகம் தான் நம்மளோட ரத்தத்தை சுத்தப்படுத்தி நம்ம ஆரோக்கியமா வாழ வைக்குது. பெரும்பாலான மக்கள் 2 சிறுநீரகங்களுடன் பிறக்கிறார்கள். ஆனால் சிலர் ஒரே ஒரு சிறுநீரகத்துடன் பிறக்கிறார்கள். நீங்கள் ஆரோக்கியமாக வாழ ஒரு சிறுநீரகமே போதுமானதுதான். உங்கள் சிறுநீரகங்கள் உடலில் உள்ள அனைத்து இரத்தத்தையும் ஒரு நாளில் பலமுறை வடிகட்டி கிட்டத்தட்ட 1/2 கேலன் திரவம் மற்றும் கழிவுப் பொருட்களை அகற்றும். இவை உங்கள் சிறுநீரை உருவாக்கும். உங்கள் சிறுநீர் குழாய்கள் வழியாக சிறுநீர் பைக்கு சென்று அங்கிருந்து உங்கள் உடலை விட்டு வெளியேறுகிறது. வடிகட்டப்பட்ட இரத்தம் உங்கள் நரம்புகள் வழியாக இரத்த ஓட்டத்திற்கு திரும்புகிறது. உங்கள் சிறுநீரகங்கள் பல முக்கியமான வேலைகளை செய்கின்றன. எடுத்துக்காட்டாக, உங்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும், எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும், இரத்த சிவப்பணுக்களை உருவாக்கும், உடலின் வைட்டமின் டி அளவை நிர்வகிக்கும், உடலில் சோடியம், கால்சியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற உப்பை ஒழுங்குபடுத்தும். கிட்னியை பாதுகாத்துக்கிறது ரொம்ப ஈஸி. சத்தான சாப்பாடு சாப்பிடணும். ஒரு நாளைக்கு ஒரு 30 நிமிஷமாவது உடற்பயிற்சி செய்யணும். நம்ம ரத்த அழுத்தம், சக்கர அளவை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும். வருஷத்துல ஒரு தடவையாவது நம்ம டாக்டர்கிட்ட கம்ப்ளீட் ஹெல்த் செக்அப் பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம், மனசை நிம்மதியாக வச்சுக்கணும். அவ்வளோதான். There are 2 types of kidney diseases. The one which is of short duration. 2 வகையான சிறுநீரக நோய்கள் ஒருத்தரை பாதிக்கலாம். குறுகிய காலத்துல வர கடுமையான சிறுநீரக நோய் ஒருத்தருக்கு வந்தா 3 மாசத்துக்குள்ள அதுல இருந்து மீண்டு வந்துடலாம். 3 மாசத்துக்கு மேல சிறுநீரக நோய் குணமாகலைன்னா அதுக்கு பேரு கிரானிக் கிட்னி டிசீஸ், நாள்பட்ட சிறுநீரக நோய். சிறுநீரக நோயை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் உண்டு. நோயோட அறிகுறிகளை முதலையே கண்டறியணும், அது வராம தடுக்கணும். சிறுநீரக நோய் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா டயாலிசிஸ் சிகிச்சை தேவைப்படும். டயாலிசிஸ் மூலமா தான் உடம்புல இருக்கிற கழிவுப் பொருட்களை வெளியேற்ற முடியும். அவங்க சொன்னாங்க, அக்கா டயாலிசிஸ்ன்றது நீங்கள் உயிர் வாழக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் இதுதான் பண்ணணும், இந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க, நீங்கள் பண்ண உங்களுக்கு அது பழகிடும்க்கா, இது பண்ணாதான் நீங்கள் உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. 9th படிக்கிற வரைக்கும் அவன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருந்தான், நல்லா தான் இருந்தான், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. 9th வந்த பிறகு கிரியாட்டின் லெவல் அதிகமாகும்போது டாக்டர் சொன்னது கொஞ்ச நாள் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், அப்படி பண்ண முடியலன்னா டயாலிசிஸாவது பண்ணணும். ஒரு டயாலிசிஸ்க்கு 1500 1300 ஆகும். அப்புறம் மறுபடியும் 2 வாரம் பொறுத்து டியூப்லாம் வாங்கி தரணும். ரொம்ப போகும்போதெல்லாம் வட்டிக்கு வாங்குறது, நகை வைக்கிறது, இப்படி தான் சூழ்நிலை போயின்னு இருந்தது. எங்களால் வசதி இல்லை அந்த சொன்னதுனால டேங்கரில் பண்ணிக்க சொல்லிவிட்டு, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதாவது வேணும்னா இங்கே அர்ஜென்ட்டுக்கு இங்கே வாங்க. 2013 டேங்கர் யூனிட்டில் ஒரு பேஷண்ட், இப்போ அவங்க இல்லை, அவங்க பேர் புஷ்பா, அந்த ஆண்டி இல்லை, அவங்க தான் எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. இந்த மாதிரி நீங்கள் காசு கொடுத்து உங்களால் பார்க்க முடியலையே
அதனால் நீங்கள் டேங்கர் யூனிட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. 1990 என் மாமியாருக்கு சிறுநீரக நோய் வந்தது. அவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ண வேண்டியிருந்தது. ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அங்கே பல பேருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண வசதி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு டயாலிசிஸ்க்கு 3000 ரூபாய் செலவு செய்ய வேண்டியிருந்தது. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கும் அந்த காலத்தில் பெருசாக ஆப்ஷன் இல்லை. ட்ரீட்மெண்ட் செய்ய முடியாமல் நிறைய பேஷண்ட்ஸ் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. வசதி இல்லாதவங்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும்னு டாக்டர் ஜார்ஜி ஏப்ரஹாம் உறுதியாக இருந்தார். அவர் தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். டேங்கர் தமிழ்நாடு கிட்னி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஒரு பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கற்ற தொண்டு அறக்கட்டளை. இது ஜூன் 1993 டாக்டர் ஜார்ஜி ஏப்ரஹாம் மற்றும் அவரை போன்ற அதே எண்ணம் கொண்டவர்களால் நிறுவப்பட்டது. சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட பின்தங்கியவர்களுக்கு மானியத்துடன் கூடிய டயாலிசிஸ் மற்றும் மாற்று சிகிச்சை, மருந்து மற்றும் மருத்துவ செலவுக்கான நிதி உதவி போன்றவற்றை வழங்குவதே இந்த அறக்கட்டளையின் முக்கிய நோக்கமாகும். டேங்கர் ஃபவுண்டேஷன் சிறுநீரக நோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் சிறுநீரக நோயை முன்கூட்டியே கண்டறிவதற்கான பரிசோதனை முகாம்களையும் தொடர்ந்து நடத்தி வருகிறது. அதுக்கப்புறமா மேம் இருந்தாங்க, பத்மா மேம் வந்து ஆஃபர் கொடுத்தாங்க. 50 rupees டயாலிசிஸ்ன்றது மேம் சொன்னாங்க. அப்போ அந்த 50 ரூபாயில் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. டேங்கர் ஃபவுண்டேஷன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இது வரைக்கும் எல்லாம் சப்போர்ட்டிங்காக தான் போயிட்டுருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. டேங்கரில் 3 முக்கியமான பணிகள் செய்கிறோம். 1 நோயாளி பராமரிப்பு, 2 ஆராய்ச்சி, 3வது தடுப்பு. இந்த தடுப்பு திட்டத்தை நாங்கள் 2 வகையாக செய்கிறோம். 1 மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறது, 2 நோய் பரிசோதனை முகாம் நடத்துறது. ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் கிட்னி டிசீஸ். டயாலிசிஸ் சிகிச்சை மூலமா சிறுநீரக நோயாளிகள் ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். நான் வந்துட்டு உடம்பு முடியலன்னு அப்படியே வீட்டில் சோம்பேறியெல்லாம் இருக்க மாட்டேன். சுறுசுறுப்பாக தான் இருப்பேன். எல்லா வேலையும் நான் பார்ப்பேன். மேலே குட்டி கார்டன் வச்சுருக்கேன். அதை செடிக்கு தண்ணியெல்லாம் ஊற்றுவேன். வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு வேலைக்கு போய் 2 நாள் லீவ் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் கேட்ட இடத்துலாம் கிடைக்கல. அதனால் வந்து ப்ளவுஸ் வீட்லேயே கொக்கி காஜா கட்டுறது, ப்ளவுஸ் எம்மிங் பண்ணி கொடுப்பேன். அவனோட கான்ஃபிடன்ஸ் என்னென்னா நம்ம நல்லாயிருவோம், நமக்கு ஒன்றும் இல்லை. மற்ற பேஷண்ட் மாதிரி எனக்கு வாழ பிடிக்காது, வாழ தெரியாது. ஏன்னா எனக்கு நார்மல் லைஃப்னு ஒன்று இருக்குது, அது வாழணும்னு ஆசை. எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் நீ போல்டாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் டேங்கர் அவ்வளோ ஒரு கிஃப்ட்டு. முக்கியமாக சொல்லப்போனால் டேங்கரில் தான் நான் இன்னைக்கு ஜீவனோடு இல்லைன்னு தான் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னு சொல்லப்போனால். டேங்கர் ஃபவுண்டேஷன் தற்போது 31 வருட சேவையை நிறைவு செய்துள்ளது. 1400க்கும் மேலான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், 14 டயாலிசிஸ் மையங்கள், 6 லட்சத்திற்கும் மேலான இலவச மற்றும் மானியத்துடன் டயாலிசிஸ் வழங்குதல், 40,000க்கும் மேற்பட்ட சிறுநீரக நோய் பரிசோதித்தல் மற்றும் 4 கோடி ரூபாய்க்கு மேல் நிதியுதவி போன்றவற்றை வழங்கியிருக்கிறது. கடந்த 22 வருஷமாக டயாலிசிஸில் இருக்கேன். குறிப்பாக 21 வருஷமாக இங்கே டேங்கரில் நான் பண்ணிகிட்ருக்கேன் டயாலிசிஸ். இத்தனை வருஷம் இங்கே நான் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு காரணம் இவங்களுடைய நல்ல தூய அர்ப்பணிப்பான ஒரு சர்வீஸ், இங்கே இருக்கிற ஸ்டாஃபுடைய இன்முகம், ட்ரஸ்டீஸுடைய ஒத்துழைப்பு, இதெல்லாம் தான் என்னை இவ்வளோ நாள் வாழ வச்சுருக்கேன். எங்களால் இதெல்லாம் எப்படி செய்ய முடிஞ்சுது? எங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப முக்கியமாக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்கும் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனுக்கும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதோட ரோட்டரி, ரவுண்ட் டேபிள், ஃப்ரீ மேசன்ஸ், MWRT, பல பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லாரும் எங்களுக்கு உதவ முன் வந்திருக்காங்க. எங்க நல்லெண்ண தூதர் நடிகர் சூர்யா அவர்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். பல வருஷமா எங்களுக்கு பெருந்துணையா இருந்திருக்காரு. டேங்கர் ஃபவுண்டேஷன் கிட்னி பாதிக்கப்பட்டவனுக்கு பல உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. டேங்கர் கிட்னி குறித்த விழிப்புணர்வையும் பல வருஷமா செஞ்சுட்டு இருக்காங்க. நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. எல்லோரும் நல்லா கிரிஷ் சார், குகன் சார் எல்லாருமே நல்லபடியாக கவனிக்கிறாங்க. என்ன தேவையோ கேட்டு செய்வாங்க. அம்பத்தூரில் ஒரு வாக்கின் கிளினிக் நடத்துகிறோம். நீங்கள் அங்கே வந்து பரிசோதனை செஞ்சுக்கலாம். அங்கே எப்போவுமே ஒரு டியூட்டி டாக்டர் இருப்பார். இதெல்லாம் இலவசமாக தான் செய்கிறோம். இங்கே ரெகுலராக பண்ணிட்டு வரேன் 11 வருஷமாக. இன்ஜெக்ஷன் எங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க. அதே மாதிரி அயனும் போடுறாங்க. நான் ஒரு ஃபேமிலியாட்ட தான் நாங்கள் இருக்கிறோம். இன்னும் நிறைய டயாலிசிஸ் யூனிட்ஸ், விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ஸ், பரிசோதனை மையங்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆசைப்படுறோம். இன்னும் நிறைய பேர் டேங்கர் ஃபவுண்டேஷனுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். பண உதவி மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம்னு அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கலாம். To come and talk to these people who are going through dialysis. They just need a hand holding, and tell them that you can live a better life.
சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாங்கள் சேவை செய்ய உங்கள் ஆதரவு எங்களுக்கு நிச்சயமாக தேவை. The people with kidney disease in this country. அதனால் நீங்கள் லைஃப்பை வந்து எல்லாரும் வந்து கஷ்டம்னு நினச்சிக்காதீங்க. டயாலிசிஸில் போயிட்டோமேனு மனம் விட்டுறாதீங்க. இங்கே அதை விட தாண்டின ஒரு உலகம் இங்கே இருக்குது. அந்த உலகம் தான் இந்த டேங்கர். நான் டேங்கருக்கு என்னென்ன முடிச்சு சப்போர்ட்டை கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் கொடுப்பீங்க.